நேற்று நடைபெற்ற நீட் மறுதேர்வை 48% பேர் எழுதவில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வை நாடு முழுவதும் சுமார் 25 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். நீட் தேர்வு முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியானது. இதனிடையே நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதிலும் குறிப்பாக பீகார் தலைநகர் பாட்னாவில் சில தேர்வு மையங்களில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் 6 தேர்வு மையங்களில் தேர்வுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட குறைவான நேரமே ஒதுக்கப்பட்டதாக கூறி 1563 மாணவ மாணவிகளுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது சர்ச்சையானது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்போதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே இது குறித்த வழக்கில் 1563 மாணவ மாணவிகளுக்கும் மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி நேற்று நீட் மறுதேர்வு நடைபெற்றது. சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, மேகாலயா, சண்டிகர் ஆகிய பகுதிகளில் 7 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டு மறுதேர்வு நடைபெற்றது. ஆனால் இதில் 48% மாணவ மாணவிகள் பங்கேற்கவில்லை. 1563 பேரில் 813 பேர் மட்டுமே மறுதேர்வு எழுதியுள்ளனர். எஞ்சிய 750 பேர் மறுதேர்வை எழுதவில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது.